கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற டெஸ்ட்டை லிபிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நேமில் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு எடுத்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது டோட்டல் கொலஸ்ட்ரால், HDL, LDL, VLDL, ட்ரைக்ளிசரைட் இந்த மாதிரி நிறைய நம்பர் வருது. அதில் நமக்கு தெரிஞ்ச 2 விஷயம், நல்ல கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால். HDL நல்ல கொலஸ்ட்ராலுங்கிறான், LDL கெட்ட கொலஸ்ட்ராலுங்கிறாங்க. அதை மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடுறோம். HDL அப்படிங்கிறது என்ன? ஹை டென்சிட்டி லைப்போ புரோட்டீன். LDLங்கிறது லோ டென்சிட்டி லைப்போ புரோட்டீன். இந்த HDL, LDL இதில் எல்லாம் கொலஸ்ட்ராலுங்கிற நேமே வரல. அப்போ எதை வச்சு இதை நம்ம கொலஸ்ட்ரால்னு சொல்கிறோம்? கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அதில் புரோட்டீன் அப்படின்னு வருது. ஹை டென்சிட்டி லைப்போ புரோட்டீன். புரோட்டீனை தவிர டென்சிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, அடர்த்தி. ஏன் இதுக்கு HDL அப்படின்னு பேர் வச்சாங்க? ஏன் LDLனு பேர் வச்சாங்க? ஏன் வெறும்னா கொலஸ்ட்ரால் 1 or 2 இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போகலாமே, இல்லை பேட் கொலஸ்ட்ரால், குட் கொலஸ்ட்ரால்னே வச்சுருக்கலாமே அப்படின்னு இது வரைக்கும் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக தெரியாமலே மேலோட்டமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த கொலஸ்ட்ராலை பற்றி மேலோட்டமாக இல்லாமல் எதுக்காக இப்படி பேர் வச்சாங்க, ஏன் இது கெட்ட கொலஸ்ட்ரால், ஏன் இது நல்ல கொலஸ்ட்ரால், இந்த கொலஸ்ட்ராலுக்கு என்ன வேலை இருக்கா இல்லையா, இந்த கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்ணும்போது ட்ரைக்ளிசரைட் அப்படின்னு ஒன்று போடுறாங்க. கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொன்ன உடனே ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், வாதம் இந்த மாதிரி பிரச்சனைகள் மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கும். ஃபேட் அப்படின்னு சொன்ன உடனே வெயிட்டு, அதனால் வரக்கூடிய பிளட் ப்ரெஷர், சுகர் இந்த மாதிரி பிரச்சனைகள், இவ்வளவு பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு கொலஸ்ட்ரால், ஃபேட்டு இதெல்லாம் நம்ம உடலுக்கு தேவையா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக தேவை. கொலஸ்ட்ரால் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம உடல்லையே உற்பத்தி ஆகுது 70%க்கு மேலே. மிச்சம் இருக்கிற ஒரு 20-25% தான் நம்ம உணவு மூலியமாக உள்ளே போகுது. ரெண்டாவது, ஃபேட்டுங்கிறது ஒரு உணவு, ஒரு கார்போஹைட்ரேட், ஒரு புரோட்டீன். அதே மாதிரி ஃபேட் அப்படிங்கிறதும் ஒரு உணவு. கொலஸ்ட்ராலுக்குன்னு நிறைய வேலைகள், ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபேட்டுக்குன்னு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அப்போது ரெண்டுக்குமே வேலை இருக்கும் பொழுது இது நம்ம நிறையா உற்பத்தி பண்ணாலும் நிறையா எடுத்துக்கிட்டாலும் நல்லது தானே அப்படின்னு நினைக்கலாம். எதுவுமே அளவுக்கு மீறும் பொழுது ப்ராப்ளம், அளவுக்கு குறைஞ்சாலும் ப்ராப்ளம். அப்போது கம்மியும் ஆகக்கூடாது, அதிகமும் ஆகக்கூடாது, ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும். ஒரு லிபிட் ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கொலஸ்ட்ரால், ஃபேட்டு இது எல்லாம் ஒரு குரூப்புக்குள்ளே வருது. அந்த குரூப்பை நம்ம லிபிட் அப்படிங்கிறோம். லிபிட் ப்ரொஃபைலில் கொலஸ்ட்ராலில் பிரித்து பார்க்குறோம். டோட்டல் கொலஸ்ட்ரால் எவ்வளோன்னு பார்க்குறோம். அதில் HDL எவ்வளோ இருக்குது, LDL எவ்வளோ இருக்குது, VLDL அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது, அப்பார்ட் ஃப்ரம் தட் ட்ரைக்ளிசரைட் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதில் HDL, LDL, VLDL இதெல்லாம் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது. ட்ரைக்ளிசரைட் அப்படிங்கிறது ஃபேட் சம்மந்தப்பட்டது. அது ஏன் அந்த லெவலை பார்க்குறோம் அப்படிங்கும் பொழுது இந்த கொலஸ்ட்ராலுக்கும் இந்த ட்ரைக்ளிசரைடுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதனால் ட்ரைக்ளிசரைடையும் பார்க்குறோம். இந்த ப்ரொஃபைல் நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கொலஸ்ட்ராலும் நமக்கு பிரச்சனை பண்ணலாம், ட்ரைக்ளிசரைடும் நமக்கு பிரச்சனை பண்ணலாம். நம்ம உடம்புல நிறைய செல்கள் அப்பப்போ அழிஞ்சு புது புது செல் உண்டாகுது. இந்த ஒவ்வொரு செல் உண்டாகும் பொழுதும் அதுக்கு கொலஸ்ட்ரால் தேவைப்படுது. அதனால் ரெகுலராக நம்ம பாடி டெய்லி கொலஸ்ட்ராலை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்குது. நம்ம பாடிக்கு தெரியாது இப்போ கொலஸ்ட்ராலை நிறுத்திக்கலாம் அப்படின்னு. பட் அதே சமயத்தில் எங்கே இந்த கொலஸ்ட்ரால் உண்டாகுதோ அதே இடத்துல இன்னொரு டைப் ஆஃப் கொலஸ்ட்ரால் உண்டாகுது. அது எதுக்குன்னா, நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கிற இந்த கொலஸ்ட்ரால் நமக்கு தேவையான அளவுக்கு அதிகமாக இருக்கும்பொழுது அதை திரும்பவும் அந்த உற்பத்தியான இடத்துக்கே கொண்டு வந்து அதை அழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த உற்பத்தியும் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அத்தனையும் அழிக்கப்படும் பொழுது ஒரு பேலன்ஸ் உண்டாகுது. ப்ரொடக்ஷனும் டிஸ்ட்ரக்ஷன், உற்பத்தியும் சரியாக இருக்கணும், அதிகமானால் அதை அழிக்கவும் நம்ம பாடிக்கு தெரியணும். அந்த கான்செப்டில் தான் 3 வகையான கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுது. இதை ப்ரொடியூஸ் பண்ணுறது லிவர், அதாவது LDL, HDL, VLDL இந்த 3 கொலஸ்ட்ராலும் லிவர் உண்டாக்குது, உற்பத்தி பண்ணுது. இதில் LDL பேட் கொலஸ்ட்ராலுங்கிறோம், HDL குட் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறோம். LDL ஏன் பேட் கொலஸ்ட்ராலுங்கிறோம்னா, LDL ரத்தத்தில் போகும்பொழுது அந்த இரத்த குழாயில் படிஞ்சு அந்த இரத்த குழாயில் அடைப்பு உண்டாக்க சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ வரலாம். அதனால் இதை பேட் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறோம். இந்த HDL ஏன் குட் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறோம்னா,
இந்த எல்டிஎல் எப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கோ, அதிகமான அளவு இருக்குது அப்படின்னா, அந்த எல்டிஎல்ல எடுத்துக்கிட்டு திரும்ப அது எங்கே உற்பத்தி ஆச்சோ அந்த லிவருக்கே கொண்டு வந்து அந்த எல்டிஎல்ல அழிக்கவும் இந்த ஹெச்டிஎல் ஹெல்ப் பண்ணுது. ரெண்டுமே டிரான்ஸ்போர்ட் தான் பண்ணுது. எல்டிஎல் லிவர்லேருந்து எல்லா உறுப்புகளுக்கும் போகுது. ஹெச்டிஎல் எல்லா உறுப்புகளில் இருக்கிற அதிகமான எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த எல்டிஎல்லை திருப்பி உற்பத்தியான இடத்துக்கே கொண்டாடுது. ஸோ ரெண்டுமே வெஹிக்கிள் மாதிரி தான் போகுது. இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கு தான் உபயோகமாகுது. அப்போ நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி நம்மக்கிட்ட எப்போ எல்டிஎல், எவ்வளவு எல்டிஎல் இருக்குது, எவ்வளவு ஹெச்டிஎல் இருக்குது அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஹெச்டிஎல் கம்மியாக இருக்குது அப்படின்னாலே அந்த எல்டிஎல் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது திரும்ப லிவருக்கு போக முடியறது இல்லை. அதனால் பிளட்லேயே இருந்து அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது அந்த இரத்த குழாயில் படிய ஆரம்பிக்குது. இப்போ நம்மளுடைய எய்ம் என்னவாக இருக்கணும்? இந்த எல்டிஎல்லை குறைக்கணும், ஹெச்டிஎல்லை அதிகப்படுத்தணும். கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கணும், நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தணும். ஒரு போட்டியில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஒன்று நம்மளுடைய பலத்தை அதிகப்படுத்திக்கணும், இல்லை நம்மளுடைய எனிமியினுடைய பலத்தை குறைக்கணும். இதில் எது ஈஸி அப்படின்னு பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, இது எவ்வளவு சீக்கிரம் குறைக்கணும், எவ்வளவு சீக்கிரம் இந்த நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தணும், நமக்கு எவ்வளவு அதிகம் இருக்குது, இதை பொறுத்து தான் நம்ம பலத்தை அதிகப்படுத்திக்கிறதா, அதாவது ஹெச்டிஎல் அதிகப்படுத்துகிறதா, இல்லை நம்ம எதிர்க்கிற அந்த எல்டிஎல் அளவை குறைக்கிறதா அப்படிங்கிறது முக்கியம். எவ்வளவு சீக்கிரம் குறைக்கணும், எவ்வளவு குறைக்கணும், அதை பொறுத்து தான் நம்மளுடைய முயற்சி இருக்கணும். ஹெச்டிஎல் அப்படிங்கிறது ஹை டென்சிட்டி லைப்போ புரோட்டீன். இந்த கொலஸ்ட்ரால்ங்கிறது ஒரு வேக்ஸ் மாதிரி, ஒரு மெழுகு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். இந்த மெழுகு மாதிரி இருக்கிறது நம்ம பிளட்டில் கரைஞ்சி போக முடியாது. ஏன்னா பிளட் 90% வாட்டர். அப்போது இந்த மெழுகு மாதிரி இருக்கிற அந்த கொலஸ்ட்ராலை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வழி வேணும். அதுதான் புரோட்டீன். இந்த கொலஸ்ட்ரால், இந்த மெழுகு மாதிரி இருக்கிற கொலஸ்ட்ரால் ஒரு புரோட்டீனோடு சேர்ந்து ரத்தத்தில் ட்ராவல் பண்ணுது. இந்த கொலஸ்ட்ரால் நான் சொன்ன மாதிரி லிப்பிட் அப்படிங்கிற இன்னொரு குரூப்பில் வருது. இந்த புரோட்டீன் இதையும் சேர்ந்து லைப்போ புரோட்டீன் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த புரோட்டீனுடைய அளவை அடிப்படையாக வச்சு அதனுடைய அடர்த்தியை கணக்கு பண்ணி, அது அதிகமான அடர்த்தி இருந்ததுன்னா ஹை டென்சிட்டிங்கிறோம், கம்மியாக இருந்ததுன்னா லோ டென்சிட்டி அப்படிங்கிறோம். இப்போ புரோட்டீன், ஒரு லிப்பிட், ஒரு டென்சிட்டி, இது மூணு சேரும்பொழுது ஹை டென்சிட்டி அடர்த்தி, லைப்போ கொலஸ்ட்ரால், புரோட்டீன், அந்த காம்ப்ளெக்ஸ். ஸோ இப்படி தான் இதுக்கு பேர் வச்சுருக்காங்க, ஹை டென்சிட்டி லைப்போ புரோட்டீன். அளவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன் ஒரு கொலஸ்ட்ராலை எடுத்துக்கிட்டு ரத்தத்தில் கலந்து அது செய்ய வேண்டிய வேலைக்கு போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டுருக்கு. ஒரு டிரான்ஸ்போர்ட் நடந்துகிட்ருக்கு ஹெச்டிஎல். அதே மாதிரி தான் எல்டிஎல். அதனுடைய அடர்த்தி கம்மியாக இருக்கும்போது அதை லோ டென்சிட்டி லைப்போ புரோட்டீன் அப்படிங்கிறோம். ஹெச்டிஎல், எல்டிஎல் ரெண்டுமே லிவரில் உற்பத்தி ஆகுது. எல்டிஎல் லிவரை விட்டு வெளியில் போய் எல்லா உறுப்புகளுக்கும் போய் அந்த உறுப்புகள் இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகுது. இந்த எல்டிஎல் நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் முக்கியமான ஃபங்க்ஷன் இந்த கொலஸ்ட்ரால் தான் நமக்கு ஹார்மோன்ஸ் தயாரிக்க உதவுது. ரெண்டாவது, விட்டமின் டி தயாரிக்க உதவுது. ஒவ்வொரு செல் வால்லையும் இந்த கொலஸ்ட்ரால் தேவைப்படுது. இந்த வேலைக்காக தான் இந்த எல்டிஎல் லிவரில் உற்பத்தி ஆகி நேராக ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் போகுது. இந்த செல் எல்லாம் இந்த எல்டிஎலை உபயோகிச்சுக்குது. உபயோகிச்சது போகிற எக்ஸ்ட்ரா இருக்கும் பொழுது அதை திரும்ப பிளட்டில் சேர ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் தான் ஹெச்டிஎல் வருது. இந்த ஹெச்டிஎல் என்ன பண்ணுது, இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த எல்டிஎலை எடுத்துக்கிட்டு திரும்ப லிவருக்கே அதை கொண்டு போகுது. லிவர் அதை மெட்டபலைஸ் பண்ணி பைல் அண்ட் பைல் ஆசிட்ஸ் அப்படின்னு மாற்றுது. ஸோ லிவர்லேருந்து முன்னாடி போகிறது ஃபார்வர்டு மோஷன், அது எல்டிஎல் போகுது. லிவருக்கே திரும்பி வரும்போது அது ரிவர்ஸில் வர்றதுனால இந்த ஹெச்டிஎல் அப்படிங்கிறது ஒரே வரியில் சொல்லணும்னா ரிவர்ஸ் கொலஸ்ட்ரால் டிரான்ஸ்போர்ட். இதை பண்ணுறது தான் ஹெச்டிஎல். இப்படி இந்த எக்ஸ்ட்ரா எல்டிஎல்ல இந்த ஹெச்டிஎல் திரும்ப எடுத்துகிட்டு லிவருக்கு வர்றதுனால இந்த இரத்த குழாய்களில் இந்த எல்டிஎல் படிகிறது தடுக்கப்படுது.
நம்ம எல்லாருடைய எய்மே மாத்திரை மருந்து இல்லாமல் இந்த எல்டிஎல்லை குறைக்கணும், மாத்திரை மருந்து இல்லாமலே இந்த ஹெச்டிஎல்லை அதிகப்படுத்தணும்னு நினைப்போம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக யோசிக்கிறவங்க இந்த ஹெச்டிஎல்லை அதிகப்படுத்துறதுக்கு மாத்திரை சாப்பிட்டா என்ன தப்பு இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். எல்டிஎல்லை குறைக்கிறதுக்கு மாத்திரை சாப்பிடணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணுறது பல விஷயங்கள். இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் மரபு, ஜெனட்டிக்ஸ். சில பேருக்கு சில குடும்பத்தில் பரம்பரையாக எக்கச்சக்கமான கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கும். அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் குறைக்கணும். ஏன்னா சின்ன வயசுலேயே அதிகமாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமும் குறைக்கணும், லைஃப் லாங்காக குறைச்ச மாதிரியே வச்சுக்கணும். அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்பொழுது மாத்திரை மருந்து இல்லாமல் நம்ம பழக்க வழக்கத்தினால இந்த எல்டிஎல்லை குறைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம ஹெச்டிஎல்லை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஹெச்டிஎல்லை எப்படி அதிகப்படுத்தலாம்? ஸோ இந்த வீடியோவில் ஓரளவுக்கு எல்டிஎல்னா என்ன, ஹெச்டிஎல்னா என்ன, ஏன் இதுக்கு பேர் வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதை விட ஒரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நம்ம நினச்சிட்டு இருந்தது ஹெச்டிஎல் அப்படிங்கிறது ஒரு 60 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர், அதாவது 100 மில்லிலிட்டர் பிளட்டில் 60 மில்லிகிராம் குறையாமல் ஹெச்டிஎல் இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். 60 மில்லிகிராமுக்கு குறைவு இல்லாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு தேவையான அளவு ஹெச்டிஎல் இருக்குது, ஹார்ட் அட்டாக் வர்ற சான்ஸ் இவங்களுக்கெல்லாம் கம்மி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் நிறைய சமயத்தில் ஹெச்டிஎல் நார்மலாக இருந்தாலும் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. நம்ம ஹெச்டிஎல் அளக்கும் பொழுது 60 மில்லிகிராம் பெர் 100 ml ஆஃப் பிளட் அப்படின்னு தான் சொல்கிறோம். 60 மில்லிகிராம்ங்கிறது ஒரு வெயிட் அப்படிங்கிற ஒரு யூனிட்டில் தான் அளக்கிறோம். இந்த கொலஸ்ட்ரால் வெயிட்டை வச்சு பார்க்குறத ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ இன்னொரு புதுசாக வேற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, வெயிட்டை பேஸ் பண்ணி கொலஸ்ட்ராலை மெஷர்மெண்ட் பண்ணாமல் எத்தனை பார்ட்டிகிள்ஸ் இருக்குது அதை பேஸ் பண்ணி HDL-C அண்ட் HDL-P அப்படின்னு 2 மெஷர்மெண்ட் இப்போ இருக்கு. இதில் HDL-C அதை பேஸ் பண்ணி நம்ம எந்த முடிவும் பண்ண முடியறது இல்லை. இந்த 2 டெஸ்ட்டில் HDL-P தான் நம்ப முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் டாக்டர் பாலசுப்ரமணியன். தேங்க்யூ.